அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய விவாகரத்து வழக்கு சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்றது தான் அப்படின்னே சொல்லலாம். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிகை த்ரிஷாவினுடைய அடுத்தடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரியான கேள்விகளோடு இந்த விஷயம் தற்போது பலம் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து வாபஸ் பெற்றதற்கு பிறகாக சங்கீதா அவர்களுக்கு ஃபோன் மூலமாக பேசி தன்னுடைய வாழ்த்தையும் அவங்க தெரிவித்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் எடுத்த இந்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. இந்த விஷயமும் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது விஜய் அவர்களினுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவரு எதற்காக நடிகை த்ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினார், என்ன விஷயமா பேசினார் அப்படிங்கிற தகவல் கசிந்திருக்கிறது. அது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான, அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி தொடர்பாகவும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் த்ரிஷாவிடம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போது பழைய நிலைமைக்கு என்னுடைய குடும்பம் ஆகியிருக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தையோடு தங்களுடைய பெயரையும் சேர்த்து சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் கசிந்திருந்தது. நிறைய விஷயங்கள் வதந்திகளாகவோ செய்திகளாகவோ பேசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியாகாத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அம்மா அவர்களினுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி வாழ்த்து சொல்லி அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லி அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களோ, அதே மாதிரி தந்தையுடனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிசுகிசுக்கள் இனிமேலும் வராத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட்டாக பேசியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்களும் மறுப்பு சொல்லாமல், சரி நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிசுகிசுக்கள் வராத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தந்தையாருக்கும் இருக்கக்கூடிய நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தவறாக சித்தரிக்கப்படுறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் தந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பான பதவியிலையும் ஒரு இடத்துலையும் இருக்கார். அவருக்கு பங்கம் வரக்கூடிய அளவுக்கு குடும்பத்தாரான நாங்களும் இனி நடந்து கொள்ள மாட்டோம். அது மாதிரி நட்பு ரீதியாகவும் அவருக்கு எந்த ஒரு பங்கமும் வராத வண்ணமும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் த்ரிஷா அவர்களிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு த்ரிஷா அவர்களும் சம்மதம் தெரிவித்ததாகவும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஜேசன் சஞ்சய் இவ்வாறு பேசியிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பேட்டியையும் தொடர்ந்து கொடுத்திருந்தார். அதாவது தமிழக முதல்வர் விஜயனுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்குனராக களமிறங்கி ஜிக்மா திரைப்படத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்திருக்காரு. சந்தீப் கிஷன், பிரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம், சம்பத் ராஜ், ஷிவ் பண்டிட் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜேசன் சஞ்சய் இணைந்து தயாரித்திருக்காங்க.
இருக்காங்க. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் தெலுங்கு சேனலுக்கு ஒன்று வந்து அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். தற்போது அந்த பேட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகி வந்துட்டுருக்கு. அதாவது ஜேசன் சஞ்சய் தன்னுடைய தாயார் சங்கீதாவின் இலங்கை பின்னணி மற்றும் தன்னுடைய குடும்பம் குறித்து ரொம்பவே வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அந்த பேட்டியில். பேட்டியின் தொகுப்பாளர் உங்களது அம்மா இலங்கையில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால ஜிக்மா படத்தில் இலங்கை பின்னணி அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய காட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த ஜேசன் சஞ்சய், அந்த விஷயத்தை பற்றி இந்த படத்தில் நாங்கள் பேசலை. என்னுடைய தாயார் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க, வட இலங்கையில் பிறந்து வளர்ந்தவங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் தான் பேசுவாங்க. என் அம்மாவும் தமிழ் தான் பேசுவாங்க. அம்மா பிறந்தது அங்கே தான், ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வெளிநாட்டில் குடியேறிட்டாங்க. தற்போது இலங்கை செல்லும் போது என்னுடைய தாத்தாவுக்கு சொந்தமான சொத்து மட்டுமே அங்கே இருக்கு. அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே நினைவாக அங்கே இருக்கிறது. இலங்கைக்கு செல்வது எப்போதுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவே இருக்கும். இந்த படத்திற்காக கூட இலங்கையில் படப்பிடிப்பு நடத்த முயற்சி செஞ்சோம். அதற்காக லொகேஷன் சென்று பல இடங்களையும் பார்த்தோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கு படப்பிடிப்பு நடத்த முடியாமல் போயிருக்கு. இருந்தாலும் எதிர்காலத்தில் இலங்கை எவ்வளவு அழகான நாடு அப்படிங்கிறத திரையில் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கார். இயக்குனராக தடம் படித்திருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் தன்னுடைய தாய் வீடான இலங்கை குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் தற்போது இணையதளங்களில் வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களும் வந்து வெளியாகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறுபுறமும் முதல்வர் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான ஒரு செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது அந்த துயரமான சூழ்நிலை மாறி சங்கீதா தாக்கல் செய்திருந்த விவாகரத்து வழக்கை அவர் அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றிருக்காரு. இவர்களை மீண்டும் சேர்த்து வைக்கிறதுல இவர்களது மகனான சஞ்சய் முக்கிய பங்கு வகித்ததாகவும் சொல்லப்பட்டது. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தாலும் அவருடைய மகனான சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மெனக்கிடலை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய தாயும் தந்தையும் வந்து ஒன்றிணைவதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய தூணாக வந்து ஜேசன் சஞ்சய் விளங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயான சோபனா கூட பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனும் மருமகளும் இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நிறைய முறை சங்கீதா அவர்களிடம் வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாகவே தற்போது சங்கீதா அவர்கள் மனம் மாறி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காகவும் அவருடைய மாமியாரான சோபா அவர்களினுடைய வார்த்தைக்காகவும் வந்து இந்த விவாகரத்து மனுவை வந்து வாபஸ் பெற்றதாக வந்து ஒரு செய்தி வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மன்றத்திலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.